ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஜெரோனுக்கும் ஜெஸ்லினுக்கும் மொட்டை போடுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருக்கேன். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லிட்டு போங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெரோனுக்கும் ஜெஸ்லினுக்கும் மொட்டை போடுறதுக்கு அந்த மொட்டை போடுற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு தனியாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 300 என்னமோ சம்திங் வந்து பே பண்ணி 2 பேருக்கு சேர்த்து 300 சம்திங் பே பண்ணி மொட்டை சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மொட்டை போடுறவங்க கையில் கொடுத்தாங்கன்னா அவங்களும் மொட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டு முடிச்சோன்னே அவங்க எங்களுக்கு வந்து பைசா தரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரூ. 600 ஆமாம் ரூ. 600 கேட்குறாங்க. என்னென்னா எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஜெரோனுக்கு வந்து தூத்துக்குடியில் தான் வந்து மொட்டை போட்டிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து மொட்டை சீட்டு கொடுக்குறோம்ல, அதுதான் மொட்டை போடுறதுக்குரிய காசு. அதை பே பண்ணோன்னே மொட்டை போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம கூட வரலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரூ. 100 கொடுத்தாங்க. ஆனால் இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மொட்டை போடுற அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ரூ. 600 தரணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இது கூட சேர்ந்து காதும் குத்தினோம். சரி, அவங்க காது குத்துனதுக்கு மட்டும்தான் வந்து பைசா வாங்கினோம். இன்னொன்று நாங்கள் மொட்டை போடுறதுக்கு ஆல்ரெடி வந்து சீட்டு பே பண்ணிட்டோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு அவங்க சீட்டுக்குரிய காசு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் சொல்கிற காசு நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட ரூ. 600 கண்டிப்பாக தந்தால் தான் ஆகுன்ட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னங்க காது குத்துறதுக்கு மட்டும்தான் காசு, நீங்கள் சொல்கிறது தரணுன்னாங்க, இப்போ என்ன மொட்டை போடுறதுக்கும் கேட்குறீங்க அப்படின்னதுக்கு ஆமாம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் தரணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சரி இவங்ககிட்ட போய் நம்ம என்னத்தை ஆர்கியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரூ. 600 கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டாங்க. என்னங்க ஒரு 2 மொட்டை போட்டு காது குத்துறதுக்கு ரூ. 1000 கிட்ட வந்து செலவாகுது. இது நாங்கள் ஊர்லேயே மொட்டை போட்டிருக்கோம், வெறும் ரூ. 150 தான். இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியலைங்க. அதாவது வந்து நம்மளாம் விருப்பப்பட்டு அந்த மொட்டை போடுறவங்களுக்கு கொடுக்குறது தான் காசு. அது கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம வந்து சீட்டு போட்டோமே. அது சீட்டு போட்டதில் காசு தான் வந்து இவங்களுக்கு மொட்டை போடுறவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா பெசன்ட் நகரில் இப்படி நடக்குது. என்னடா எங்களுக்கே ஒன்றும் புரியல. இப்போ நாங்கள் ஏதோ வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு சேலரி வந்துச்சு, அதனால் அந்த டைமில் காசு இருந்துச்சு கொடுத்துட்டோம். இது மாத கடைசியில் போயிருந்தால் நம்மளும் ஒரு ரூ. 500 400 தூக்கிக்கிட்டு தான் போயிருப்போம். அப்படின்னு நினச்சிட்டு சரி என்னமோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி இவங்ககிட்ட போய் என்னத்தை ஆர்கியூ பண்ணுறது, எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. யாருக்குமே வந்து காசு வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல. உடல் வேர்வையெல்லாம் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் அந்த காசு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படியே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தோடனே எங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இவ்வளோ கேட்டாங்களே, ஏன்னா வந்து எங்களுக்கும் வந்து காசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். மாதம் வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி செலவு பண்ணிகிட்ருப்போம். இதில் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு அருங்காட்சியகமோ ஏதோ போட்டிருந்துச்சி. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதா புக்கு, அந்த மாதா சிலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு தான். பெசன்ட் நகர் வந்துட்டு பீச்சு போகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். இன்னும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு அதில் எழுதிருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோலாம் எடுக்கலை. கண்டிப்பாக அடுத்த பீச் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கண்ணா. பாய்.